ஃப்ரெண்ட்ஸ் 12th சயின்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் கொஸ்டின் வந்து பார்ப்போம். தடுப்பு மருந்துகள் சம்மந்தமானது. தடுப்பூசிகள் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அதுக்கான இயர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரியம்மைக்கான தடுப்பு மருந்து வந்து எட்வர்ட் ஜென்னர் வந்து 1796 வந்து தயாரித்திருக்கதை வந்து சொல்கிறாங்க. எட்வர்ட் ஜென்னர் வந்து பெரியம்மைக்கான தடுப்பூசி வந்து 1796 தான் வந்து தடுப்பு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே வந்து போலியோக்கு வந்து 2 விதமான மருந்து கொண்டு தயாரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து வீரியம் இழந்த உயிருள்ள போலியோ தடுப்பு மருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வந்து டாக்டர் ஜோனந்த் சால்க் என்பவர் தான் வந்து தயாரித்ததை வந்து சொல்கிறாங்க. இதே வந்து வீரியம் இழந்த உயிருள்ள போலியோ தடுப்பு மருந்தை தயாரித்தது யார் அப்படின்னா ஆல்பர்ட் சாபின் என்பவர் தான் தயாரித்திருக்காரு. அப்புறம் 1885 வந்து வெறிநாய்க்கடி, ஆந்த்ராக்ஸ், காலராக்கான தடுப்பு மருந்து லூயிஸ் ஃபாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் காசநோய்க்கு எதிராக வந்து BCG தடுப்பு மருந்து வந்து கேல்மட் மற்றும் வந்து குயரின் ஆகியோரால் 1908 வந்து பிரான்சில் தயாரிக்கப்பட்டது. ஸோ எட்வர்ட் ஜென்னர் வந்து பெரியம்மைக்கான தடுப்பு மருந்து 1796, டாக்டர் ஜோனந்த் சால்க் வந்து போலியோ தடுப்பு மருந்து கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகள்லேருந்து தயாரித்திருக்காங்க. ஆல்பர்ட் சாபின் வந்து வீரியம் இழந்த உயிருள்ள போலியோ தடுப்பு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து லூயிஸ் ஃபாஸ்டர் வந்து வெறிநாய்க்கடி, ஆந்த்ராக்ஸ், காலராக்கான தடுப்பு மருந்து வந்து 1885 வந்து தயாரித்திருக்காங்க. கால்மட் குயரின் வந்து காசநோய்க்கான தடுப்பு மருந்து BCGயை வந்து 1908 வந்து தயாரித்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.